அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த 12வது உலகத்தமிழ் பொருளாதார மாநாட்டின் நாயகர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்கள், மாண்புமிகு விஐடி வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள், மாண்புமிகு டிகேஎஸ் இளங்கோவன் சார் அவர்கள், மாண்புமிகு அம்பாசிடர் மகாலிங்கம் சார் அவர்கள் மற்றும் திரு வீரமணி அவர்கள் மற்றும் அனைத்து பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இந்த 12வது உலகத்தமிழ் பொருளாதார மாநாட்டை பற்றி எல்லாம் நிறைய பேசிட்டாங்க. காயத்ரி வந்துட்டு ரொம்ப அருமையாக அந்த ஈவெண்ட்டோட ஹைலைட்டை கொடுத்துருந்தாங்க. இன்று இந்த நிகழ்வில் முக்கியமாக இந்த விழாவினுடைய சேர் டாக்டர் ராஜன் நடராஜன் மற்றும் இந்த விழாவினுடைய கோ சேர் ஆனரபிள் நெப்போலியன் துரைசாமி சார் அவர்கள் மற்றும் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த செல்வா ஜெயராமன் அவர்கள் இன்று இந்த மேடையில் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக மெருகூற்றி இருக்கும் என்று தான் நம்புகிறேன் என்று அவர்களின் சார்பாக நான் இன்று கலந்து கொள்வதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன். இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமெரிக்காவில் கொண்டு வந்துள்ளது. சம்பத் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கு அந்த நிகழ்வில் வந்துட்டு வந்த அனைத்து அட்டெண்டீஸ் வந்து தே ஆர் நாட் ஈஸி டு ரீச்சபிள். அவங்கெல்லாம் மில்லியன் டாலர் கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆண்டர்ப்ரனர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ் லீடர்ஸ் வேர்ல்டு வைடாக வந்து கலந்துக்கிட்டது. அமெரிக்காவில் இதுவே முதல் முறை. இந்த ஒரு பெரிய ஒரு மாநாட்டை எங்களுக்கு வழங்கிய டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மாநாட்டு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டுக்காக இதுக்கு முன்னால் இருந்த ஒருங்கிணைப்பாளர்கள், சேர் எல்லாம் இங்கே இருக்காங்க. அவங்கெல்லாம் சிறப்பாக இதை செயல்படுத்தி கொண்டு வந்ததுனால தான் இந்த 12வது உலகத்தமிழ் பொருளாதார மாநாடு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு வந்ததுங்கிறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அண்ட் நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுகிறோம். ஏன்னா அவங்க வளர்த்த அந்த ஒரு அமைப்பை வந்துட்டு அமெரிக்காவில் முதல் முறையாக டாக்டர் சம்பத் சார் உடைய கனவு நனவார அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டோம். இது வந்துட்டு இனிமேல் இப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு டெய்லி வாட்ஸ்அப் மெசேஜ்லேருந்து ஃபோன் கால் பண்ணி, அமெரிக்காவில் மட்டும் இல்லை மற்ற உலக நாடுகளில் இருந்துலாம் நாங்கள் வந்து அட்டன் பண்ண முடியலையே, இந்த மாதிரி நாங்கள் வீடியோஸு மெசேஜு எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே இப்போது மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இந்த விழாவினுடைய வெற்றி உலகளாவில் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருங்கிறது எங்களுக்கு நல்லா புரியுது. ஸோ இந்த விழாவிற்காக நிறைய பொருளுதவி செய்த ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக இந்த நிகழ்வில் இந்த டிஜிட்டல் கிரியேஷன் இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு தரணி இளங்கோவன் அவருடைய ஒத்துழைப்பும் மற்றும் இந்த விழாவினுடைய இன்னொரு பில்லர் அபிஷேக், இன்னைக்கு அவர் இல்லை, இங்கே ஊருக்கு வந்திருக்காரு, அவங்க அப்புறம் காயத்ரி, இவங்களுடைய கோஆர்டினேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இதுக்கு அப்பாற்பட்டு ஏகப்பட்ட தன்னார்வலர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து டே நைட்டாக உழைச்சிருக்கோம். நைட்லாம் தூங்கும்போது நைட்டு 12 மணி 1 மணி. பட் எங்களுக்கு வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் எல்லாரையும் பார்த்து அவங்களோட சந்தோஷத்தையும் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உழைப்பு வந்து எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததுங்கிறது அங்கே வந்து கலந்துக்கிட்டவங்க அனைவருக்கும் தெரியும். ஏன்னா தமிழகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய டெலிகேஷன் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்தது இதுதான் முதல் முறை. அதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய தமிழ் சொந்தங்கள், பொருளாதார நிபுணர்கள், தலைமை நிர்வாக அதிகாரிகள் என்று வந்து இந்த விழா ஒரு மாபெரும் வெற்றி அடைந்தது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலிருந்து ஏகப்பட்ட கவர்மெண்ட் டெலிகேஷன், மினிஸ்டர்ஸ், லெப்டினன்ட் கவர்னர், மேர்லண்டுடைய மாகாணத்தினுடைய கவர்னர் வந்துட்டு சண்டே அந்த அவார்ட் செரமனிக்கு வர வேண்டியதாக இருந்தது. கடைசி நேரத்தில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. மற்றபடி அனைத்து அரசாங்கத்திலிருந்து முழு சப்போர்ட் கிடைச்சு, அதுக்கப்புறம் சைட்டேஷன் டாக்டர் சம்பத் சார் வந்துட்டு ஒவ்வொரு டிக்னிட்டரிஸ் வரும்போதும் அவங்க வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கான சைட்டேஷன் கொடுத்தது. இதை ஒரு உலகளாவிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு நிகழ்வு. ஸோ இப்படி ஒரு நிகழ்வில் நாங்கள் இருந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து கலந்து கொண்டு செயல்பட்டதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானங்கள் தமிழக அரசிற்கும் மற்றும் அமெரிக்காவில் இருந்து நாங்கள்
மேலும் இதற்காக என்ன செய்ய முடியும் என்ற அடுத்த கலந்தாய்வுகளை செய்து அதற்கான ஆயத்த பணிகளை தொடங்குவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய டாக்டர் சம்பத் மற்றும் ஆனரபிள் நெப்போலியன் சார், டாக்டர் ராஜன் நடராஜன் மற்றும் செல்வா ஜெயராமன், எலிசா புலிவர்த்தி மற்றும் அனைத்து தன்னார்வலர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி.